ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஒரு இந்த டிசிஎஸ்ல நடந்த ஒரு ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும். நான் இதை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால மற்றவங்களுக்கும் ஒரு தைரியம் வரணும் அப்படின்றது தான் விஷயம். இதுல பெண்களை குறிப்பா என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த ரேப் கேஸா இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டா இருக்கட்டும், பெண்கள் உடனே என்ன நினைச்சிடுறாங்கன்னா, நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம மேல தப்பு விழுந்துருமோ அப்படின்றது தான். ஏன்னா நம்ம சொசைட்டியும் அப்படிதான் இருக்கு. நம்ம மக்களும் ஃபர்ஸ்ட் நீ என்ன துணி போட்ட, 10 மணிக்கு நீ ஏன் வெளியில போன, நீ ஏன் ஆம்பளை பசங்களோட நிக்கிறன்ற கேள்விதான் வருதே தவிர, வீட்டுல இருக்கிற ஆம்பளை பையனை ஒழுங்கா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பக்குவமோ இல்ல அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ நம்ம யாரும் எடுக்கிறது கிடையாது. மேம், நீங்க பேசும்போது சொன்னீங்க தைரியம் இல்லாம போயிடுது சில இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது இந்த டிசிஎஸ் சம்பவத்தில் பார்க்கும்போது ஒரு பெண்ணே தான் காரணமா இருந்திருக்காங்க. அந்த ஹெச்ஆர் நீடா கான் அப்படின்றவங்க ஒரு பெண்மணி தான். அந்த உயர் அதிகாரிகள் 7 பேருக்கும் இந்த மாதிரி பெண்கள் இச்சையாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் போய் இவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்ததன் விளைவுதான் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அடுத்தடுத்து உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு செயலாக இது பார்க்கப்படுது. இல்ல, கரெக்ட் இல்ல? டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அரவிந்த், இது வந்து ஒன்லி விமன் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. ஏன்னா இதுல வந்து ஆம், இது கன்வர்ஷன்ஸ் பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணதுக்காக வந்து அவங்கள வந்து தூண்டி இருக்காங்க. அதே மாதிரி ஹிந்து மதம் ஃபாலோ பண்ற பெண்களை வந்து தப்பா பேசியிருந்திருக்காங்க.